என்னங்க திருமலை கோயில்ல இப்படியும் நடக்குமா? நாங்க அன்னைக்கு அப்படிதான் திருமலை கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஒவ்வொரு சிஸ்டரா வந்து ஏத்தி கிளம்பிட்டு போறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி இருக்கட்டும் அப்படின்னு கிளம்பியாச்சு. போற வழியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா அங்க ஏணிப்படி முட்டாய் வித்துட்டு இருந்தாரு. அவரையும் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டி, அதையும் வாங்கி நல்லபடியா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்க போய் ரீச் ஆகுறப்பவே வந்து ஒரு நல்லா வெயில் அடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. உச்சி மண்டையில அடிச்சிட்டு இருந்தது வெயில் வந்துட்டு. ஆஸ் யூசுவல் வந்து திருமலை கோயில் வியூவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. நாங்களுமே போயிட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நார்மல் கியூல நின்னு சாமி கும்பிட்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியுமே நின்னு சாமி கும்பிட்டுட்டு, நல்லபடியா முருகர்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு நாங்க வெளில வந்துட்டோம். ஸோ என்ன ஒரு அதிசயம்னா, எப்பவுமே வந்து திருமலை கோயில்ல வந்து வெளியில லாக்கர் இருக்கும் ஃபோனுக்குலாம் வாங்கி வச்சுருவாங்க. ஆனா இந்த டைம் என்னன்னு தெரியல, எல்லாரும் ரொம்ப கேஷுவலா வந்துட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை அந்த ரூல் எதுவும் இப்போ இல்லையா? இல்ல வந்து யாரும் பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த டைம் நாங்கள் அதுக்காகவே பேக்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் உள்ளே வைக்கணும்னு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு பர்பஸுமே வரல. ஸோ நாங்களுமே அப்படியே கேஷுவலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ சாமி கும்பிட்டு வந்தால் வெளில கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொல்லிட்டு உட்காந்து அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு தான் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ கீழே இறங்கி சரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே மாங்காய் அப்புறம் அனாச்சி பழம் வாட்டர் மெலன்லாம் இருந்துச்சு. அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்.